Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Example 6.17. If the vectors A vector, B vector, C vector are coplanar, then prove that the vectors A vector plus B vector, B vector plus C vector, C vector plus A vector are also coplanar அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு கோப்ளேனார் வெக்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் கோப்ளேனார் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு அது கோப்ளேனார் வெக்டர்னால் அதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஜீரோன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் வந்து கோப்ளேனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லணும். இந்த ரிசல்ட்டு நம்ம கிவன் ரிசல்ட்டு அதை அப்படியே வச்சுக்கணும். இது வந்து நான் ஒன்றுன்னு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இதுக்குரிய டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் கிராஸு இங்கே டாட் வரணும். இதுதான் வந்து அதனுடைய டெஃபினிஷன். இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டருக்கு நம்ம எப்படி இது வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், அதுக்கு அடுத்தது ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ரெண்டு வெக்டர் சேமாக இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்டில் வந்து ஜீரோன்றது தெரியும். அதனால் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்ன்றது நமக்கு இங்கே ஜீரோ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது ஏ வெக்டர் வந்து இது கூட எல்லாமே நம்ம டாட் எடுக்க போகிறோம். அதே போல் பி வெக்டரும் இது கூட டாட் எடுக்க போகிறோம். இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அதையும் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே பி வெக்டர் இருக்குது. அதனால் ப்ளஸ் பி வெக்டர் டாட் பி கிராஸ் சி வெக்டர், அப்புறம் ப்ளஸ் பி வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், அதுக்கப்புறம் பி வெக்டர் டாட் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுதான் இப்போ நான் ஃபுல்லாக அங்கே எழுதியிருக்கேன். இப்போது எங்கெங்கெல்லாம் டபுள் சேம் வெக்டர்ஸ் வருதோ அதை பார்க்கலாம். இங்கே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் தான் இருக்குது. இங்கே ஏ வெக்டர் இருக்குது, இங்கேயும் ஏ வெக்டர் இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். இங்கேயே ஏ வெக்டர் இருக்குது, இங்கேயும் ஏ வெக்டர் இருக்குது. அதனால் இதுவும் ஜீரோ ஆகிடும். இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. இது மட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் அப்படியே இருக்குது, மற்றது எல்லாமே ஜீரோ. அதனால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு இதை எழுதிக்கலாம். மற்றது எல்லாமே நமக்கு ஜீரோ. லாஸ்ட் மட்டும் பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர்னு இருக்குது. இது சைக்ளிக் ஆர்டரில் இருக்கிறதுனால இது ஈக்குவல் டு நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்றது தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு கிடைக்கும். இது வந்து ஏபிசி கோப்ளேனார் அப்படின்றதுனால இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் நம்ம இங்கே ஒன்றுன்னு எழுதியிருக்கோம். therefore 2 into 0 equal to 0. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிறதுனால அந்த கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் எல்லாமே கோப்ளேனார் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 6.18. If A vector, B vector, C vector are 3 vectors, prove that box product of A vector plus C vector, A vector plus B vector, A vector plus B vector plus C vector equal to box product of A vector, B vector, C vector அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அதாவது ஏதாவது ஒரு 3 வெக்டர். இப்போ நமக்கு தேரம் வந்து 6.6 என்ன சொல்லுது அப்படின்னா இஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அண்ட் பி வெக்டர் பி வெக்டர் q vector r vector are any two systems of 3 vectors and if p is equal to p எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x1 into a vector plus y1 into b vector plus z1 into c vector, q vector வந்து x2 into a vector plus y2 into b vector plus z3 into z3 கிடையாது z2 into c vector and r vector equal to x3 into a vector plus y3 into b vector plus z3 into c vector அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா then box product of p vector q vector r vector equal to determinant of p vectorோட காம்பனன்ட்ஸ் மேலே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் q வெக்டரோட காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் c வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதிடுறோம். இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இதுதான் தியரம் 6.6. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம போட போகிறோம்.
இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். நான் சில இடத்துல கமா போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா பழைய புக்கில் எல்லாம் கமா கிடையாது. இந்த புக்கில் சில சமயம் அது பார்த்து எழுதுறதுனால அது வந்துடும். இப்போது இதை வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம லெஃப்ட் சைட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் போட்டுட்டு இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அப்படின்னும் போது இதோடைய காம்பனண்ட் 1, சி வெக்டரோட காம்பனண்ட் 1, நடுவில் பி இல்லை, அதனால் 1 0 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், இதனுடைய காம்பனண்ட் ஏ வெக்டரோட காம்பனண்ட் 1, பி வெக்டரோட காம்பனண்ட்டும் 1, சி கிடையாது அப்படின்றதுனால 0 எழுதிடுறோம். இதில் வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எல்லாத்துக்குமே 1 1 இருக்குது, அதை எழுதிடுறோம். இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு எழுதிடுறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 இன்ட்டு இதை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் காலம் விட்டுட்டோம்னா 1 × 1 -0ன்னு வந்துடும். அதை எங்கே எழுதியிருக்கோம். செகண்ட் -0 முன்னாடி வர்றதுனால இது உள்ளே நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா ஹோல் திங் வில் பி 0 தான் கிடைக்க போகுது இது ஃபுல்லாகவே. அப்புறம் லாஸ்ட்டு வந்து +1 இன்ட்டு இது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, அதனால் 1 - 1 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கு அடுத்தது விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே மட்டும்தான் 1 வரும், இந்த 2 டேர்மும் நமக்கு 0 ஆகிடும், ஏன்னா இது 1 - 1 வந்து 0, அதனால் இது 2 டேர்மும் 0, 1 - 0 + 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். அதுக்கு அடுத்தது 1 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. நமக்கு என்ன கேட்டாங்களோ அது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லுது, அதனால் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.